அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. வராரு வராரு அழகர் வராரு. தாத்தா இவ்ளோ கூட்டமா இருக்கு. அழகர் வர்றாருன்னா சாதாரணமா எவர் கிரீன் ஹீரோ. எப்ப வந்தாலும் அவரை பார்க்க இவ்வளவு கூட்டம் வரும். அவர் எந்த குதிரையில வர்றாரு தெரியுதா? என்ன கலரு? கோல்ட் கலர் தாத்தா. தங்க குதிரையில வர்றாரு. சரி தாத்தா, அழகர் ஆத்துல இறங்கிட்டாரு. அடுத்து இங்க அங்க இருந்து அப்படியே பரப்பிட்டு வண்டியூருக்கு போயிடுவாரு. சரி ஒன்று செய்யுமா, நம்மள வண்டியூருக்கு போவோமா? சரி வா. வணக்கம். தென்னகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு திருவிழா எது என்று கேட்டால் மதுரையிலே அழகர் ஆற்றில் இறங்குகின்ற இந்த சித்திரை திருநாள் தான். முழு நிலா காலத்தில் எம்பெருமான் சுந்தர தோளு உடையவனாகிய நம்முடைய அழகர் மதுரையை நோக்கி வருகிறார். அவரை நாம் எதிர் சேவை செய்து பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலிலே இரவு தங்க வைத்து திருமுழுக்கு நீராட்டு விழாவெல்லாம் நடத்தி கொடுத்து இப்போது அவர் ஆற்றலை இறங்குவதற்கு தயாராக வந்து காலை நேரத்திலே அதிகாலை நேரத்திலே அவர் வைகை ஆற்றிலே இறங்க இருக்கிறார். பச்சை பட்டு உடுத்திருப்பாரா, வெள்ளை பட்டி உடுத்து வருவாரா என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். குதிரை தங்க குதிரை, கிழக்கில் சூரியன் எழுவான், குதிரை மின்ன, அவர் அணிந்திருக்கிற அந்த ஆடை பளபளக்க எம்பெருமான் வருவார். ஒரு கேள்வி இன்னைக்கு இளைய தலைமுறை கேட்கும், வெள்ளைப்பட்ட என்ன பச்சைப்பட்ட என்ன நம்ம தானே கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படி இல்லை, பிரசன்னம் பார்த்துத்தான் அந்த ஆடையை கொடுப்பார்கள். அதாவது வெள்ளைப்பட்டு உடுத்தி வந்தால் அந்த ஆண்டு பருத்தி போன்ற பொருள்கள் மிகச் சிறப்பாக விளையும் என்றும், பச்சைப்பட்டு உடுத்தி வந்தால் நெல்லும் கரும்பும் வாழையும் மிகச் சிறப்பாக விளையும் என்றும் நமக்கு ஒரு நம்பிக்கை. எம்பெருமான் பச்சை பட்டுடுத்தி வந்து இறங்குகின்ற காட்சியையும் வெள்ளைப்பட்டுடுத்தி வந்து இறங்குகின்ற காட்சியும் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். இந்த ஆண்டு மட்டும் ஒரு அதிசயம் என்ன என்றால் 2026 இந்த ஆண்டு அதிசயம் என்ன என்றால், வழக்கப்படி அழகர் வந்து ஆற்றில் இறங்குவார். கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாகவும் தொலைக்காட்சியிலும் கண்டு மகிழ்வார்கள், நம்முடைய யூடியூப் சேனலிலும் கண்டு மகிழ்வார்கள். முக்கியமான அதிசயம், இன்றைக்கு மே 1ஆம் தினம், உலகெங்கும் இருக்கின்ற உலக தொழிலாளர் தினமாகிய இந்த தொழிலாளர் தினத்தில்தான் எம்பெருமான் ஆற்றில் வந்து இறங்குகிறார். இந்த ஆண்டிலே இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு அருள் செய்யவே வருவதைப் போல நாம் கொண்டாடுகின்றோம். ஆம், 1/5/2026 ஆகிய இந்த நாளில் அழகர் வந்து ஆற்றில் இறங்குகிறார். இதோ அவரை சூழ்ந்து கொண்டு பக்தர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். கையிலே குழந்தையோடு, தோளிலே குழந்தையோடு மக்கள் வந்து சேர்ந்திருக்க, எம்பெருமான் குதிரையிலே பவனி வர, திருக்கண்களிலே சென்று அவர்களுக்கு வேண்டிய வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்துவிட்டு வர அழகர் வந்து விட்டார். ஆற்றில் இறங்குகிறார். நாம் நினைத்து பார்ப்பதெல்லாம் என்ன என்றால், போன வருஷம் வந்து அழகர் தானங்க இந்த வருஷம் வர்றாரு அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு இடையில் எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி எம்பெருமானே, உன்னை காண்பதற்கு எனக்கு நீ அருள் பாலித்திருக்கிறாய். செடியாய வல்விலைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின்கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அரம்பியரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்தனின் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார் பாடுவதைப் போல இந்த கூட்டத்திலே ஒரு சிறு துரும்பாக கூட இருந்து நாம் அவரை காணலாம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மதுரையினுடைய இருகரையும் இணைக்கின்ற ஆல்பர்ட் விக்டர் பாலத்தினுடைய வயது அநேகமாக 140க்கு மேல் இருக்கலாம். இப்போது புதிய புதிய பாலங்கள் வந்துவிட்டன. இந்த 140 வருடமாக இந்த அழகர் இறங்குகின்ற காட்சியை இந்த பாலம் கண்டு கொண்டிருக்கிறது.
எனக்கு தெரிந்து நான் ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்திருப்பேன். என்னுடைய முன்னோர்கள் பார்த்திருப்பார்கள். இந்த பாலமும் பார்த்திருக்கிறது. எப்படி திருவரங்கத்து சுவர்களிலெல்லாம் அந்த ஆழ்வார்கள் ராமானுஜருடைய திருக்கரம் பெற்றிருக்குமோ, அதுபோல எம்பெருமான் வருகையை நாம் பார்த்திருக்கிறோம். பாலத்தின் மேல் நின்று பார்க்கிறார்கள் அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், மற்றவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்போம். இறையருள் கிட்டட்டும் எல்லோருக்கும். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யட்டும், மக்கள் நோயின்றி நலமாக வாழட்டும். எல்லாவற்றுக்கும் இறையனாராகிய எம்பெருமான் கள்ளழகர் சுந்தரத்தொழுடையான் சுந்தரராஜ பெருமாள் நமக்கு அருள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை வணங்குவோம். இதை பாருங்க, கையில் வச்சிருக்க குழந்தைய அப்படியே உட்கார வச்சு அதுக்கு ஒரு மொட்டை போட்டு அதுக்கு சந்தனம் தடவிட்டு ஒரு செம்பில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையில் சூடத்தை வச்சு அப்படியே காமிச்சிட்டு அடுத்த ஆண்டு வரணும் ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்க புறப்படுறத பார்க்குறோம். நம்மளும் அந்த வேண்டுதலை வைப்போம். அழகர் புறப்பட்டார். அவர் ராமராயர் மண்டபம் அப்படி இல்லை, நீர்பீச்சு ரொம்ப சிறப்பாக நடக்கும். முடிச்சுட்டு வண்டியூர் போகிறாரு. நாமும் அழகரோடு சென்று அந்த காட்சிகளை நாம் காண இருக்கின்றோம். பாருங்கள், அழகரோடு செல்வோம். எவர் கிரீன் ஹீரோ என்று அழைக்கப்படுகின்ற அழகருடைய பெருமை உலகெங்கும் ஒலிக்கின்ற ஓசையை நாம் காதுகளிலே கேட்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.